காரியம். ஃபர்ஸ்ட் என்ன புதுமை? ஃபர்ஸ்ட் புது கிருபை. அந்த புது கிருபைன்றதுக்கு என்ன அர்த்தம்? புது கிருபைன்றதுக்கு என்ன அர்த்தம்? அந்த புது கிருபை அப்படின்றதுக்கு அறிவிப்பு. எனக்கு ஒரு நியூஸ் வரப்போகிறது, எனக்கு ஒரு செய்தி வரப்போகிறது. அந்த செய்தி இதுவரையிலும் யாரும் கேள்விப்பற்றாத ஒரு நல்ல நியூஸ, நானே கேட்கப்படாத ஒரு நல்ல நியூஸ ஆண்டவர் எனக்கு இந்த மாதத்துல கர்த்தர் கேட்க பண்ண போகிறார். என் காதுகளில் ஒரு நல்ல செய்தி கேட்கப்பட போகிறது. தூர தேசத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரப்போகிறது. பிள்ளையின் இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரப்போகிறது. மேனேஜர் இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரப்போகிறது. மருத்துவமனையிலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரப்போகிறது. அம்மா அப்பாவினிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரப்போகிறது. அல்லேலூயா, ஆமென். என்னை நோக்கி ஒரு நல்ல அறிவிப்பு வரப்போகிறது. நம்பர் 2, இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், புது எண்ணெயினால் அபிஷேகம். சோ இந்த புது எண்ணெயினால் அபிஷேகம்னா, ஒண்ணு, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னொன்று, இந்த மாதம் நான் சொல்லாமலே நான் எதுவும் பேச மாட்டேன், நான் போய் நிற்பேன். அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். நீங்க நிற்கும் போது உங்க வாசனை வெளிப்படுத்தப்படும். நீங்க நிற்கும் போது இன்னார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கத்த தரப்போறார். நம்பர் 3, மூன்றாவதாக புது ஆசீர்வாதம். அந்த புது ஆசீர்வாதம்னா என்னன்னா, அப்படியே லீபனோனில் உள்ள கேதுருவை போல, பனையை போல செழித்து, லீபனோனில் உள்ள கேதுருவை போல அவன் வளருவான். அப்படின்னா, நான் உயரமா வளருவேன், நான் நிலையா நிற்பேன். நான் உயரமா வளருவேன், ஆனா நான் நிலையா நிற்பேன். கர்த்தர் உயரமா உங்களை வளர்த்தி நிலையாய் நிற்க பண்ணுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற அளவிற்கு அவர் கைவிடுவதே இல்லை. அவருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அவர் வாக்கு